ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? என்ன பார்க்க போகிறோன்னா கொத்தமல்லி சட்னி தான் வைக்க போகிறோம். இன்றைக்கி வந்து வெங்காயம்லாம் இல்லாமல் சட்னி வைக்க போகிறோம். வாங்க எப்படி செய்யணும் பார்த்துடலாம். நம்ம வந்து கங்கணம் கட்டுக்கணும், எல்லாம் புது பாத்திரம் தான். நான்வெஜ் செய்யாத பாத்திரம்லாம் வந்து யூஸ் பண்ணோம் இப்போ இந்த ஒரு வாரத்துக்கு. அதனால இன்றைக்கி புது கடாயில் வந்து சட்னி வைக்க போகிறேன். அடுப்பு ஆன் பண்ணி கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி நல்லா சூடான பச்சை மிளகாய் வச்சு தான் நீங்கள் அரைக்கப்போம். பச்சை மிளகாய் வச்சு அரைக்கும்போது நம்ம கலர் சேஞ்ச் ஆகுது. பச்சை கலரில் இருக்கும். நல்லா பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். 2 தக்காளி சேர்த்துருக்கோம். கட் பண்ணி 2 தக்காளி சேர்த்துருக்கோம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கையில் இந்த கங்கணம் ஒரு ஃபீல் வருது. புதுசாக கட்டியதுனால ஒரு மாதிரியாக இருக்குது. இன்றைக்கி நம்ம அதெல்லாம் கட்டினதே இல்லை. போன டைம் வந்து ஒரே நாள் கட்டிட்டு அப்படியே அவுத்தாச்சு. இந்த ஒரு வாரம் கட்டிக்கிறதுனால ஒரு மாதிரியாக இருக்குது. நேற்றுலேருந்து இன்றைக்கி 2 நாளைக்கு கட்டிங்கன்னா ஏதோ ஒரு கையை வந்து இறுக்கி பிடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது எனக்கு. நல்லா கை இறுக்கி கட்டிட்டாங்க. அது அவுக்கவே கூடாது, அவுக்கலாமல் அவுக்கக்கூடாதுங்கிற இங்கே உள்ள வரமுடியல எனக்கு தெரியாது. ஒட்டெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். 2 பூண்டு பல் வந்து ஒரு 4 பல் சேர்த்துருக்கேன். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஊரில் நம்ம வந்து நம்ம ஊருக்கு இங்கே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. இங்கே வந்து நம்ம ஊர் வழக்கு வேறு, எங்கள் ஊர் வழக்கு வேறு. இங்கே வந்து ஒன்று எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. எனக்குலாம் எதுவுமே தெரியாது. ஒருத்தவங்க வந்து ஒரு நேரம் சாப்பிட்ணுங்கிறாங்க, ஒருத்தவங்க 2 நேரம் சாப்பிடுங்கிறாங்க, ஒருத்தவங்க 3 நேரம் சாப்பிட்லாங்கிறாங்க, அப்புறம் 2 நேரம் குளிக்கணுங்கிறாங்க, காலையும் 5 மணிக்கு வந்து குளிக்கணுங்கிறாங்க, ஒருத்தர் வந்து சாயங்காலம் குளிக்கிறவங்கிறாங்க. ஆனால் டெய்லி தலைக்கு தண்ணி ஊற்றி எனக்கு தலை பயங்கர வலி, பாரமாக இருக்குது. காலத்துக்கு என் தலையில் வச்ச மட்டும் இருக்குது. அந்த அளவுக்கு தலை வலிக்கும் போது கண்ணு செம்மையாக வலிக்குது. இன்னும் ஒரு வாரத்துக்கு தானே. கொத்தமல்லி கட்டு வந்து ஒரு கட்டு எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் ஒரு கொஞ்சமாக தேங்காய், ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன். பொட்டுக்கடலை கொஞ்சமாக சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி கொஞ்சம் புளி சேர்த்துருக்கேன். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்து அதை கூட நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நல்லா ஆற வச்சு அரைக்க வேண்டியதான். ஆனால் செம்ம டேஸ்ட்டு இன்றைக்கி சட்னி. தோசைக்கும் சட்னிக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு சட்னி. எப்போதும் சாப்பிட்டு தான் வீடியோ போடுவேன், சாப்பிட்டு தான் வீடியோ போடுறேன். என்னால் பேச முடியல, அந்தளவுக்கு தலை வலி. கண்ணையும் என்னால் பார்க்க முடியல. கண்ணை மூடிட்டு தான் இப்போ வீடியோ எடிட் பண்ணிகிட்ருக்கேன். என் தலை வலிக்கும் போது கண்ணு பயங்கர வலிக்கும். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இது போல் ஏதாச்சும் கங்கணம் கட்டியிருக்கீங்களா? உங்களே எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னா கை வந்து வலிக்கிற மாடம் இருக்குது, ஒரு மாயம் வலிக்கிற மாடம் இருக்குது, ஒரு மாயம் தோணுது எனக்கு. புதுசாக அப்படி இருக்கிற போது ஒரு மாயம் தோணுது. அது சொல்லக்கூடாது, சாமிக்கு செஞ்சது. இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. நல்லா ஆறிச்சு. நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இதுக்கு தாளிச்சுட்டு தோசை சுற்றி சாப்பிட வேண்டியதான். இன்றைக்கி வந்து இதெல்லாம் வீடியோ. விருது வந்து டெய்லியும் எப்போலாம் நம்ம சமைக்கணும் அப்போ தான் குளிச்சுட்டு தான் சமைக்கணுமா. அதெல்லாம் நீங்கள் குளிச்சுட்டுலாம் சமைச்சிட்டு நைட்டு சாப்பாடு தான் இருந்துச்சு. தோசை, கொத்தமல்லி சட்னி தான். உங்கள்கிட்ட என்ன ஸ்பெஷல் இன்றைக்கி என்ன சாப்பிட்ணுன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த தோசை செம்ம டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. சட்னி வந்து நம்ம பச்சை கலர் இருக்குதுன்னா நம்ம வந்து பச்சை மிளகாய் சேர்த்தா அப்போ பச்சை கலர்லேயே தான் இருக்கும். இதெல்லாம் யாருக்கும் தெரியாதா அப்படின்னு நினைப்பீங்க. சொல்கிறேன், தெரியாதவங்களே சொல்கிறேன். தோசை சுட்டாச்சு. சுட தோசை. விரதத்துக்கு வந்து தட்டு தனியாக. எப்போதும் நம்ம நார்மலாக விரதம் இருக்கோம்னா அந்த தட்டை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்போதும் வெள்ளிக்கிழமை விரதம் இருப்பேன். அந்த தட்டை தான் எதுக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டேன்.